அதனால அந்த காலத்துல ரொம்ப கொடிய வியாதி மாதிரி அது. அதை ஊர் உள்ளே விட மாட்டாங்க. அவன் அதோட குஷ்டரோகம்னு அவனுக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு வெளியே போயிடணும், காட்டில் தான் இருக்கணும். உள்ள வரவே காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த பக்கம் தப்பி தவறி அவன் இருக்கிற ஏரியாவில் யாராவது போயிட்டா கத்தணும், தூரப்போ தூரப்போன்னு கத்தணும். ஏன்னா இவன் கிட்ட போனாலோ இவனை தொட்டாலோ தீட்டுன்னு யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு பாரம்பரியம் இருந்தது பாருங்க. இது ஒரு தொற்று நோய் மாதிரி. இதை பார்த்து அவ்வளவு கொடுமையாக அவனை நடத்துனாங்க. அவன் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான். குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையை அந்த காலத்தில் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரே கிடையாது. வெளியிலேயே கடந்து அங்கேயே சாக வேண்டியது தான். திரும்ப அவன் குடும்பத்தோடு அவன் சேர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒருத்தன் இயேசுவை தேடி வர்றான். அவன் சொல்கிறான், அவன் எந்த கோயிலுக்கு போனான்னு தெரியல. அதான் பாருங்க, அந்த காலத்திலே பிரச்சனை வந்துருச்சு. இயேசு கூட அந்த 9ஆம் அதிகாரத்தில் யோவானில் ஒரு பிறவி குருடன் ஒருத்தனை சந்திக்கிறார் இல்லையா? அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, இவனுடைய பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ, ஏன் இவன் பிறவி குருடனா பிறந்தான்? ஏங்க, நம்ம செய்கிற பாவம் அல்லது என்னுடைய பெற்றோர் செய்கிற பாவத்தினால தான் இந்த மாதிரிலாம் சரீர குறைபாடுகள், சரீரத்தில் வியாதியெல்லாம் இருக்குதுன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட இங்கே உட்காந்துருக்க மாட்டோம், எல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் இருப்போம். இன்னைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா நம்மெல்லாம் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? நம்ம தாத்தாலாம் பெரிய யோகியர், அவங்கள்ட்ட எந்த குறையும் கிடையாது, எந்த குற்றமும் அவங்க செய்யவே இல்லை, ரொம்ப பரிசுத்தமானவர்கள். அதனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் நல்லா இருக்க நினச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், கடவுளுடைய சுத்த கிருபை. யாரும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், நாம் செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு வியாதி வருதுன்னு சொன்னால் அப்போ ஒருத்தருமே நல்லா இருக்க முடியாது. ஆதாம் செய்த பாவம், அது மூலமா மனுவர்க்கத்துக்குள்ள பிசாசாரம் நுழைந்து இன்னைக்கு வியாதி பரவலா இருக்குது. அதுதான் காரணம் ஒழிய தாத்தா செஞ்ச பாவம், இவர் செஞ்ச பாவம், அவர் செஞ்ச, நான் செஞ்ச பாவம் அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு யாருமே பிழைக்க முடியாது பாருங்க. எல்லாரும் சாக தான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாயிடும். அப்போ அவன் கர்த்தர்ட்ட கேட்குறான் பாருங்க, இந்த குஷ்டரோகி அவன் அந்த மாதிரி சொசைட்டிலேருந்து வர்றான். இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. இயேசுவின் காலத்தில் இப்படிலாம் பேச்சு இருக்குது, இவன் செய்த பாவமா பெற்றோர் செஞ்ச பாவமான்னு. இயேசுகிட்ட வரும்போது அவன் என்ன கேட்குறான்? அவர் சுகமாக்க முடியுமா முடியாதான்றது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் நல்ல கிறிஸ்டியன் மாதிரி. அவனுக்கு தெரியும் இவர் சுகமாக்குறாரு, நிறைய பண்ணியிருக்காரு அற்புதம், சுகமாக்க முடியும்னு தெரியுது. சுகமாக்க விரும்புகிறாரான்றதுதான் பிரச்சனை. அதனால் சொல்றான் மத்தேயு 8:2 அவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அதுதான் பிரச்சனை அவனுக்கு. உமக்கு விருப்பமாங்க, ஆக்கிடுவீர். நீர் ஆக்காம முடியாம கிடையாது, ஆக்க முடியும் உம்மால. ஆனா உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்ன்றான். இதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜபம் இன்னைக்கு. உமக்கு சித்தமானால்